வான் மண்டலத்தில் நான்காவதாக வரக்கூடிய ராசி தான் கடகராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? பொதுவாகவே பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி வர மாதிரி தான் தோணும். ஆனால் சூரியன் அதே இடத்துல தான் இருக்கும். மற்ற கிரகங்கள் பூமி உட்பட மற்ற கிரகங்கள் தான் அதை சுற்றிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை வருகின்ற நாட்களில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு பெண் ராசி, சந்திரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி, மனோகாரகனையும் அதிபதியாக கொண்டதுனால இவங்களுக்கும் மனோதைரியம் அதிகமாக இருக்கும். இது ஒரு சர ராசியும் கூட. இந்த ராசிக்காரர்களுடைய இந்த ராசி சின்னம் பார்த்திங்கன்னா நண்டு எப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் விடாப்பிடியாக நின்று அதோடைய காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நகருமோ, அதை விடுமோ, அது மாதிரி தான் தன்னை சுற்றி ஏதாவது இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொங்கக்கூடியவங்களா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை, அஜீரண சம்மந்தமான பிரச்சனைலாம் கொஞ்சம் அடிக்கடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு ஊமை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவியிலேயே கொஞ்சம் பேச முடியாதவங்களாக இருப்பாங்க. இது வாக்குஸ்தான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2ஆம் வீட்டோடு இந்த ராசி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால, குருவானவர் இங்கே உச்சம் பெறதுனால, செவ்வாய் நீச்சம் பெறதுனால, சந்திரன் அதிபதியாக வர்றதுனால 15 நாள் பார்த்திங்கன்னா வளர்வதும் 15 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேய்வதுமாக இவங்களுடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் அடிக்கடி மாறுபடும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் விடாப்பிடியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா சந்தோஷமான மனநிலையில் இருப்பாங்க. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடாக ஃபீலிங்கோடு இருக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய உறவுகள், தன்னுடைய குடும்பம் அப்படின்னு வாழக்கூடியவங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு வெளியில் போய் வேலை செய்கிறது அதிகமாக பிடிக்காது. தன்னுடைய பூர்வீக தொழிலே அதாவது செஞ்சு வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப திறமைசாலியும் கூட. நினைச்சதை சாதிக்காமல் விட மாட்டாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியில் இந்த கடகராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் நிற்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்க ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது. அப்படி ஜாமீன் போட்டாங்க அல்லது ஏதாவது நிதி சம்பந்தமான விஷயத்துக்கு ஜாமீன் போட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த கடனை கட்ட வேண்டிய பொறுப்பு பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிந்த அளவுக்கு இவங்க யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த கடகராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு தொண்டு செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மனுஷனாக மதிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். 10 பேருக்கு நல்லது செஞ்சால் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மனோபலம் அதிகம், வைராகியமும் அதிகம், வசீகரமான தோற்றம் உள்ளவங்களாகவும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரிய பெரிய மகான்களுடைய ஆசையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெரிய அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு திறமசாலிகளாகவும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையானவங்க, நம்பினவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதம், ஆயில்யம் 1, 2, 3 பாதம்லாம் இந்த கடகராசியில் அடங்கும். இவங்களுக்கு நட்பு ராசியாக பார்த்திங்கன்னா ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம் இந்த ராசியில் நட்பு ராசி அமையும். மற்ற ராசிக்காரங்களாம் உதவ மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம். மற்ற ராசிக்காரங்களாம் உதவுவாங்க, நட்பாக அமைவாங்க. ஆனால் உங்களுக்கு உதவுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேது அமைந்திருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன்,
சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார். அதே மாதிரி ராகுவும் இணைந்திருக்கிறார். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுலேயுமே கொஞ்சம் அடிக்கடி கோபம் உங்களுக்கு வரும். பழகிறதுக்கு இனிமையான குணம் கொண்டவங்களாக நீங்கள் இருந்தாலும் டக்குன்னு கோபம் வர்றதுனால உங்ககிட்ட பேசுகிறதுக்கே ஒரு சிலர் பயப்படுவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு புதிய நட்பு கிடைக்கும். அவங்க மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பாதியில் ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதை பாதியிலே விட்டுட்டு வந்திருப்பீங்க கோவப்பட்டு. என்னடா இந்த வேலையை நம்மளால் செய்யவே முடியல, நம்ம செஞ்சாலும் தொடர்ந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கே, பிரச்சனையாகவே இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க. அந்த வேலையை கூட இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக கையில் எடுத்து அந்த வேலையில் உள்ள இடர்பாடுகளில் டக்குன்னு சரி பண்ணிவிட்டு அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக இந்த காலகட்டத்தில் முடிப்பீங்க. அதற்கான யோக பலன் யோக நேரமாக இந்த நேரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில டைமில் திடீர்னு மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம், ஒரு சில பிரச்சனைகளால் மனதில் ஒரு விதமான பயம் பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஒரு சிலருக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு எந்திரம் சம்பந்தமான ஏதாவது சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் பிரச்சனைகள், அதனால் ஏதாவது இயந்திரத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஏதாவது கை மேலே பட்டுக்கிறது, தீயக்காயம் ஏதாவது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் கையாளுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தது அப்படின்னா கிச்சனில் வேலை செய்யும்போது ரொம்ப கவனமாக கையாளணும். இயந்திரம் தொழில் சார்ந்து இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைத்தாலும் அதற்கு போதுமான உழைப்பு இந்த காலகட்டத்தில் போடணும். ரொம்ப வேலைபளு இல்லாமல் லேசாக சம்பாதிக்க முடியாது. கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். வெளியில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரக்குகள் அனுப்பும் போதெல்லாம் கரெக்டாக இருக்கா, பத்திரமா அனுப்புகிறோமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு பொருளெலாம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சில பொருளெல்லாம் சேதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த கடகராசி என்பவர்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சின்ன சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. பிள்ளைங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசுங்க. கராராக நீங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெரராக பேச வேண்டாம். கொஞ்சம் அன்பாக பேசுனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் வராது. பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் மனதில் மட்டும் ஒரு திடீர்னு சின்ன குழப்பங்கள் அப்பப்போ ஏற்படும். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சமையல் செய்யும்போது மின்சாதன பொருட்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். கடகராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக நான் படிக்க மாட்டேனா அப்படிங்கிற கவலையில் இருந்தவங்க நல்லா படித்து நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க. சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கடகராசி மாணவர்கள் வருவீங்க. அது உங்களுக்கும் சரி உங்களுடைய பெற்றோருக்கும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் படிங்க. சக மாணவர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. உங்களுடைய மனதுக்குள்ளே இருந்த அந்த
குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை கொஞ்சம் படிப்பீங்க. இந்த கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால எடுக்கிற காரியம் கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மார்கழி 30க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுதான் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான